என்னதாங்க ஆச்சு ட்ரம்ப்புக்கு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50% டேரிஃப் போட்டிருந்தாரு. அதாவது எந்த ஒரு பொருளை நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் 50% டேக்ஸ் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இப்போ H1B விசாவில் பெரிய செக்ஷன் ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு H1B விசா ஹோல்டரும் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணணும்னா அதுக்கு வந்து 100,000 USD, அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் 88 லட்சம், கிட்ட 1 கோடி மதிப்பு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் நீங்கள் H1B விசாவே கிடைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸில் மொத்தம் 30க்கு மேலே விசா டைப் இருக்குது. அது இமிகிரண்ட்டு, நான் இமிகிரண்ட்டு அண்ட் ஹியூமனிட்டேரியன், அந்த மாதிரி 3 ஹை கேட்டகரியில் மொத்தம் 30க்கு மேலே விசா டைப்ஸ் இருக்குது. இந்த H1B விசா ஹோல்டரை அக்ராஸ் குளோபை பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பெரும்பங்கு வகிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் படி 72% இந்தியன்ஸாக இருக்காங்க. முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் போகிறதுக்கு, அதாவது 2026 நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா 3,43,000 மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்ளை தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாட்ரி ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது லாட்ரியில் இருக்க மாதிரி ரேண்டமாக பிக் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருக்காங்க. 85,000 ஃப்ரெஷ்ஷான H1B விசா ஹோல்டரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் H1B விசா ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2026க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் மட்டும்தான் இப்போ பிரச்சனை இருக்குது. இனிமேல் யூஸ் போகிற கனவு ரொம்ப கஷ்டம். இதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. எல்லா AI டூல்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க.